அஸ்வின் சார், உங்க நேம்? சுபா. சுபா. சார், நீங்க கேஆர் பப்ளிக் ஸ்கூலோட பேரண்ட்டுங்களா இல்லைன்னா வெளி ஸ்கூல் இருக்கீங்களா? கேஆர் பப்ளிக் ஸ்கூலோட பேரண்ட்ஸ். அப்ப பேரண்ட்ஸ் சொல்லக்கூடாது, ஃபேமிலி. ஸோ உங்களோட கிட்ட படிக்கிறாங்களா? என்ன படிக்கிறாங்க? அவங்க பேர் என்ன? சாட்சி. எல்கேஜி படிக்கிறாங்க. எல்கேஜி. எந்த பேர்? சாஸ்வர். சாஸ்வர். ஓகே, ஹாய். ஓகே சார். சார், நீங்க அப்ப நம்ம கேஆர் பப்ளிக் ஸ்கூலோட ஃபேமிலி தான். நீங்க நம்ம ஸ்கூலை பத்தி ஒரு ஃபீட்பேக்ஸ், எதனால நம்ம குழந்தைய வந்துட்டு நம்ம கேஆர் பப்ளிக் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணோம், ஸோ ஜாயின் பண்ணதுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்குன்னு ஒரு ஃபியூ ஃபீட்பேக்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அதாவது கேஆர் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னா ஸ்டடீஸை தாண்டி ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா நாம இதை ரொம்ப சாஃப்டா சொல்ல வேண்டியதா இருக்கு, ரொம்ப ஒரு ஆர்ஷா கோச்சிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. அதனால இருக்கக்கூடிய இப்போ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது முன்னாடி வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் சும்மா பிளே ஸ்கூல் மாதிரி விட்டுருவோம். அந்த அதோட சேர்க்கைகள் தப்பா சொல்றேன், வேற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது நாம ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணா கூட அதை நம்ம கிட்ட சொல்லி அப்பா இப்படிதான்ப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம பெருமையா சொல்றதை விட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம அந்த குழந்தைகிட்ட இருந்து கத்துக்கும் போது அப்படி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நம்ம ஏதாவது தப்பா செஞ்சா கூட அது ரொம்ப இது பண்ண. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஸ்டடீஸை தாண்டி ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது கேஆர் ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப கரெக்டா சொல்லி தராங்க. அதே மாதிரி ரெஸ்பெக்ட், பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகட்டும். நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஸ்டடீஸ்ல நல்லா படிக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற அந்த கிளைமேட் சேஞ்சால உடம்பு செய்யாதனால சில சமயம் போய் தவிர மற்றபடி இருக்க டீச்சர்ஸ், பிரின்சிபால் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லபடியா குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. நல்லா இதை தாண்டி ரொம்ப முக்கியமான என்ன விஷயம்னா குழந்தைகளை நம்ம வீட்டோட வாசல்லே பிக்கப் பண்ணி கொண்டு போறாங்க. இருக்கக்கூடிய பஸ்ஸுடைய டிரைவர்கள் அவங்களா இருக்கட்டும், அவங்கள ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்மளோட குழந்தைகள் பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் போகும்போது ஒரு பாய் சொல்லிட்டு போறாங்க. ஒரு சின்ன விஷயம் தான் இருந்தாலும் ரொம்ப ஒரு சேஃப்டிக்காக ரொம்ப நல்லபடியா எல்லாரும் இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார், நீங்க சொன்ன இவ்வளவு விஷயத்துல ஒரு பெஸ்டான விஷயம், நம்ம குழந்தை தப்பு பண்ற போது சொல்றதை விட நம்ம தப்பு பண்ணும்போது குழந்தைங்க சொல்றதுதான் அவங்களோட உண்மையான ஒரு ஒழுக்கம், வளர்ச்சி எல்லாமே. ஸோ அந்த விதத்துல நம்ம கேஆர் பப்ளிக் ஸ்கூல் உங்க வாயில இருந்து இவ்வளவு அழகா குழந்தைய ட்ரைன் பண்றான்னு கேட்கறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சேஃப்டி இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி டிரைவர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் ஆகட்டும் குழந்தையோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா பாதுகாப்பு தராங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பஸ்லயும் சேஃப்டிக்காக ஜிபிஎஸ் மிஷின் நம்ம எல்லா பஸ்லயும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால குழந்தையோட சேஃப்டிக்கு இங்க எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அது உங்க வாயிலிருந்து கேட்குமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். நீங்க தான் ஃபியூவர்ஸ். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். பாப்பாக்கு இங்க தான் சார் அட்மிஷன் இன்னும் ஒரு 1 இயருக்கு அப்புறம் இங்கதான் அட்மிஷன். ஆமா, வெல்கம் டு கேஆர் பப்ளிக் ஸ்கூல். ஓகே, ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஈவெண்ட்